சரி, ப்ராப்பர்ட்டி டூ வந்து கன்சிஸ்டன்சி லா. கன்சிஸ்டன்சி லா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இஃப் less than or equal to is a lattice, L comma less than or equal to is a lattice, then prove that A is related to B if and only if A cap B equal to B, if and only if A cap B equal to A. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன், அதுக்கு பேர் if and only if. சரியா, அந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி நிறைய தியரம்ஸ்லாம் ப்ரீவியஸ் யூனிட்லயே படிச்சிருப்பீங்க. if and only if and only if ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, சோ அதுதான் அந்த சிம்பிளா ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் நம்ம. சரியா, இதுக்கு பேரு if and only if. இது ஈக்குவல் இப்படி போட்டிருக்கோம்ல ஆரோ மார்க்கோட, அது வந்து if and only if. சரியா, இப்போ ப்ரூஃப் பாருங்க. ப்ரூஃப்ல வந்து இப்போ வந்து என்ன சொல்லணும்னா, this is if and only if this and this is if and only if this அப்படின்னா என்ன சொல்லணும்னா, நீங்க if and only ifனா உங்களுக்கு ப்ரூஃப் டெக்னிக் தெரியும் உங்களுக்கு. நான் ப்ரீவியஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். if and only ifனா எப்படி ப்ரூஃப் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இம்ப்ளைஸ் பார்ட் கான்வர்ஸ் பார்ட்னு தியரமோட ப்ரூஃபை வந்து டிவைட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அது மாதிரி தான் பண்ண போறோம். சரி, இதுலயே உங்களுக்கு ரெண்டு if and only if இருக்கு. this is and this is ரெண்டு இருக்கு. ஸோ அப்ப முதல்ல இது ரெண்டையும் பார்ப்போம் நம்ம. A related to B if and only if A cup B equal to B. இதை முதல்ல நம்ம பார்ப்போம். சரி, this is if and only if this அப்படின்னா நான் எப்படி ப்ரூஃபை கொண்டு போகணும், இம்ப்ளைஸ் பார்ட் அண்ட் கான்வர்ஸ் பார்ட். ஸோ இம்ப்ளைஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நான் கிவன்ல என்ன எடுத்துக்கணும்னா A related to B ன்னு எடுத்துக்கணும். இதுல டு ப்ரூவ் தட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா A cup B equal to B ன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா, ஸோ இம்ப்ளைஸ் பார்ட்ல கிவன் வந்து A related to B கிவனா எடுத்துக்கணும். நான் ப்ரூஃப் பண்றது வந்து A cup B equal to B ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, எப்படி ப்ரூஃப் கொண்டு போறேன்னு பாருங்க. we have to prove that அதே anti-symmetric relation to prove A cup B equal to B, this is related to this and this is related to this தானே சொல்லணும். A cup B is related to B ன்னு சொல்லணும். அதே மாதிரி B is related to A cup B ன்னு சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், A cup B equal to B ன்னு கிடைச்சிரும். சரியா, ஓகே. இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதையும் சொல்லணும். இது ரெண்டையும் சொல்லிட்டேன்னா எனக்கு ப்ரூஃப் முடிஞ்சிடும். எதை கிவனா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, A related to B கிவனா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, சின்ஸ் நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா A cup B ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். A cup Bன்றது என்னன்னா, இட் இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் A comma B. A cup Bனா தெரியும்ல உங்களுக்கு, இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல ப்ரீவியஸா. A cup Bனா எப்படி சொல்லணும், டெஃபினேஷன் படி இட் இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் A comma B. அது அப்பர் பவுண்ட் A cup B தான் அப்பர் பவுண்ட்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். A cup B is greater than or equal to this element A and this A cup B is greater than or equal to this another element B. ஓகேவா, எனக்கு இது மட்டும் தான் தேவைப்படுது. அதனால நான் ஏ விட்டு பிஏ மட்டும் எழுதியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து நான் இது சொல்லணும், இதுதானே சொல்லணும். அப்ப இதை வச்சு டெஃபினேஷன் படி எனக்கு வந்துருச்சா, பி இஸ் ரிலேட்டட் டு ஏ கப் பின்னு ஒரு இது வந்துருச்சு. நான் அடுத்து இதை கொண்டு வரணும். இதை கொண்டு வர்றதுக்கு நான் எதை யூஸ் பண்ணி கொண்டு வரேன்னா, சின்ஸ் த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ஃபார் பி, பி இஸ் ரிலேட்டட் டு பின்னு எழுதிக்கலாம். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்றதுனால என்ன எழுதிக்கலாம், பி இஸ் ரிலேட்டட் டு பின்னு எழுதிக்கலாம். இப்ப ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 3, 1ன்றது கிவன் திங். கிவன் என்னன்னா A related to B. 1 வந்து A related to B. 3 என்னன்னா B related to B. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் தேர்ட் ஈக்குவேஷன்லயும் ரைட் சைட் பார்ட் பாருங்க, ரெண்டுமே B ன்னு இருக்கு. இங்கேயும் B இருக்கு, இங்கேயும் B இருக்கு, சேமா இருக்கு. which means B is the upper bound of என்னன்னா A, B. அப்படின்னும் போது அதை எப்படி எழுதிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். by the definition of join, B is the upper bound of A cup B ன்னு எழுதிக்கலாம். which means B is greater than or equal to A cup B. அதே ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா A cup B is related to B. அதுதான் நான் இன்னொரு ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஸோ நான் ரெண்டுமே சொல்லிட்டேன் அப்படின்றனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா B ஈக்குவல் டு A cup Bன்னு ஆயிடுச்சு. ஸோ என்ன கிடைச்சிருக்குன்னா B ஈக்குவல் டு A cup Bன்னு கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஒரு இது முடிச்சாச்சு, இம்ப்ளைஸ் பார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்வர்ஸ் பார்ட். கான்வர்ஸ் பார்ட்ல கிவனா எதை எடுத்துக்கணும், A cup B ஈக்குவல் டு Bன்னு எடுத்துக்கணும். நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா A is related to B. இதான ப்ரூஃப் பண்ணணும், இதான கான்வர்ஸ் பார்ட். கான்வர்ஸ் பார்ட் புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ளைஸ் பார்ட்னா A related to B கிவனா எடுத்துக்கணும். A cup B equal to B to prove that எழுதணும். இதே இது கான்வர்ஸ் பார்ட்னா A cup B equal to B கிவனா எடுத்துக்கணும். to prove thatல வந்து A related to B to prove பண்ணணும். ஸோ அதான் அடுத்து எழுதியிருக்கேன். கான்வர்ஸ் பார்ட்ல givenல வந்து A cup B equal to B to prove that A is related to B ன்னு prove பண்ணணும். சரி, இப்போ நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரூஃப் அப்படின்னா, A cup Bன்றது என்னது, இட் இஸ் த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் A comma B. ஓகேவா, அப்படின்னா அர்த்தம் this is the upper bound of A comma B னா this is greater than or equal to A and this is greater than or equal to B. ஸோ அதான் எழுதியிருக்கேன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனா. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா A is அதே மாத்தி போட்டு எழுதுனீங்கன்னா A is related to A cup B, B is related to A cup Bன்னு கிடைச்சிருக்கு. எனக்கு given படி A cup Bன்னா என்னன்னா B.
ஸோ இந்த A கப் Bக்கு பதிலா நான் கிவன் படி என்ன எழுதிக்கலாம்னா Bன்னு எழுதிக்கலாம். ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா டு ப்ரூவ் தட் எதான ப்ரூஃப் பண்ணணும் A இஸ் ரிலேட்டட் டு B தானே ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பை கிவனை நான் போய் சப்ஸ்டிட் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா A ரிலேட்டட் டு Bன்னு கிடைச்சிருச்சு. கான்வர்ஸ் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா இந்த போர்ஷன். இப்போ ஒரு போர்ஷன் முடிச்சிருக்கோம். கன்சிஸ்டன்சி லால இந்த பார்ட் ஃபுல்லா முடிச்சிருக்கோம். A related to B if and only if A cup B equal to Bன்ற பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த பார்ட் முடிக்கணும். A cup B equal to B அப்படின்னா if and only if A cap B equal to A. 3 தான் புரியும். அதே மாதிரி ஃபர்ஸ்டையும் தேர்டையும் 1 and 2, 2 and 3, 1 and 3 up to 3 வரைக்கும் இருக்கு பாருங்க. 3 வரைக்கும் பண்ணணும். கன்சிஸ்டன்சி லா கேட்டானா எவ்வளோத்தையும் ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ 1 and 2 எடுத்து முதல்ல பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன 2 and 3 எடுக்காம 1 and 3 எடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் 2 and 3 எடுக்காம 1 and 3 எடுத்திருக்காங்க. ஸோ 1 and 3னா கிவன்ல வந்து A related to B இருக்கும். டு ப்ரூவ் தட்ல A cap B equal to A ன்னு இருக்கும். இதா இருக்கு பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன். By taking 1 and 3. A related to B if and only if A cap B equal to A. சரியா? இப்போ இதோட இம்ப்ளைஸ் பார்ட் பாத்தீங்கன்னா கிவன்ல A related to B ன்னு எழுதிக்கணும். டு ப்ரூவ் தட்ல A cap B equal to A. ஆக்சுவலா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் தான் வந்து ரொம்ப பெருசா அப்படி இப்படின்னு இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஆனா சிம்பிளா சொல்ல போச்சுன்னா நீங்க எதை மட்டும்தான் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு விஷயம் தான். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ப்ரூஃபை வந்து இம்ப்ளைஸ் பார்ட் கான்வர்ஸ் பார்ட்னு ப்ரூஃப் டெக்னிக் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்டோட டெஃபினேஷன் என்னன்னு அது எப்படி ப்ரூஃப் யூஸ் பண்றோமோ அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட்னா எப்படி யூஸ் பண்ணோமோ யூஸ் பண்ணணும். கப்பு வந்தா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யூஸ் பண்ணணும். கேப் வந்தா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது ரெண்டு தான் நம்ம மாத்தி மாத்தி ஒவ்வொரு இதுலயும் பண்றோமே ஒழிய மற்றபடி நியூ ஸ்டெப்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ இம்ப்ளைஸ் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிவன்ல A related to B டு ப்ரூவ் தட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா A cap B equal to A. அதே ஆன்டிசிமெட்ரிக் ரூல் படி A cap B equal to A ன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னா A cap B is related to A ன்னு சொல்லணும். அதே மாதிரி A is related to A cap B ன்னு சொல்லணும். இது ரெண்டையும் நான் சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து A cap B equal to A ன்னு வந்துரும். ஓகேவா? ஓகே. இப்போ A cap Bன்றது என்னது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டா A cap Bன்றது இங்க நான் A cap B வச்சு தானே சொல்லணும். அதனால நம்ம A cap B ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். Since A cap B is the greatest lower bound of A comma B, இது எப்படி எழுதலாம்? This is the lower bound of these two elements. னா lower bound னா less than or equal to தானே போடணும். So A cap B is less than or equal to A. A cap B is less than or equal to B. So 1 and 2 போட்டிருக்கேன் அதை. எனக்கு given என்ன கொடுத்திருக்காங்கன்னா A is related to B ன்னு கொடுத்திருக்காங்க. Since இப்ப இது ரெண்டுல எது நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சுன்னு பாருங்க. A cap B is related to A சொல்லிட்டோமா? அது வந்துருச்சு. இப்ப நம்ம இன்னொன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? A is related to A cap B. இது சொல்லணும். இது சொல்றதுக்கு தான் என்ன பண்றாங்க? given யூஸ் பண்றாங்க. Since the relation is reflexive, A is related to A ன்னு யூஸ் பண்றாங்க. இப்ப வந்து பாருங்க givenல வந்து என்ன இருக்கு? A is related to B இருக்கு. நான் வந்து A related to A ன்னு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து A வந்து லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இப்ப A வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா லோயர் பவுண்ட் ஆஃப் A கமா B யா இருக்கு. ஸோ அப்படின்னும் போது என்ன எழுதணும்னா A is related to இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது கேப் லோயர் பவுண்டுனா நீங்க கேப் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். அப்பர் பவுண்ட்னா நீங்க கப்பை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். சரி, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. லோயர் பவுண்டுனா கேப்பை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். அப்பர் பவுண்ட்னா கப்பை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணணும். அப்ப நீங்க கேட்கலாம், திடீர்னு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ்னு ஒண்ணு கொண்டு வரீங்க. அங்க வந்து சில இதுல B ரிலேட்டட் டு Bன்னு எடுத்துக்கிறீங்க, சில இடத்துல A ரிலேட்டட் டு Aன்னு எடுத்துக்கிறீங்க. எந்த இடத்துல A ரிலேட்டட் டு A எடுக்கணும், எந்த இடத்துல B ரிலேட்டட் டு B எடுக்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். எப்படி அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா கிவனை நான் யூஸ் பண்ணணும். கிவனை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குன்னா A ரிலேட்டட் டு Bன்னு இருக்கு. சரி, நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? A இஸ் ரிலேட்டட் டு A கேப் Bன்னு சொல்லணும். சரியா? அப்படின்னும் போது கிவன்ல எனக்கு இங்க B இருக்கு அப்படின்னும் போது எனக்கு வந்து திரும்ப இன்னொரு A தான் தேவைப்படுது. A கேப் B ஜாயின் பண்றதுக்கு, நான் இதை ப்ரூஃப் பண்றதுக்கு லெஃப்ட் சைடு ரெண்டும் எனக்கு A சேமா இருக்கணும். அட் த சேம் டைம் இதை நான் இன்னொரு ஏவால ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இந்த A கேப் B ஃபார்ம் ஆகும். அப்படின்னும் போது நான் ஏவை வச்சுதான் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் எழுதணும். அதனால நான் A ரிலேட்டட் டு ஏன்னு எழுதிருக்கேன். நான் இன்னொரு இடத்துல B ரிலேட்டட் டு B எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அங்க B தேவைப்பட்டிருக்கும். நான் ப்ரூஃப் பண்றதுக்கு எனக்கு Bன்ற எலமெண்ட் தேவைப்பட்டிருக்கும். அதனால நான் B வச்சு சொல்லியிருப்பேன். சரியா? ஓகே. எல்லாமே வந்து நம்ம எதை நோக்கி ப்ரூஃப் பண்ணணுமோ அதை நோக்கி அதுக்கு தேவையானதை நம்மளா எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான்.
எப்பயுமே A related to A தான் எடுத்துக்கணுமா, எப்பயுமே B related to B தான் எடுத்துக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. Okay, but from the equation 3 and 4, left side of third equation, fourth equation la A ன்னு இருக்கு, which means A is the lower bound of B and A. அதை join பண்ணும்போது lower bound னா cap வச்சு join பண்ணும். So A is related to A cap B நம்போது நமக்கு another இதுவும் prove ஆயிருச்சு. So இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா A cap B is related to A ன்னு கிடைச்சிருக்கு, A is related to A cap B ன்னு கிடைச்சிருக்கு. So இது ரெண்டுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா equal to ன்னு சொல்லிக்கலாம். A cap B is equal to A ன்னு சொல்லிக்கலாம். So implies part முடிஞ்சிருச்சு. Next converse part. Converse partல A cap B equal to A ன்னு நம்ம எடுத்துக்கணும் given-ஆ. proveல வந்து A related to B ன்னு சொல்லணும். Since A related to B, இப்போ வந்து given யூஸ் பண்ணணும். givenல A cap B இருக்கிறதுனால நான் A cap B is the greatest lower bound of A, B அப்படின்னு எடுத்திருக்கேன். So lower boundனா எப்படி எழுதிக்கணும், less than or equal to தான் எழுதணும். This is the lower bound of these two elements தான். This is less than or equal to A and this is less than or equal to B. So அதனால less than or equal to A first equation எடுத்திருக்கேன், less than or equal to B second equation எடுத்திருக்கேன். இப்போ நான் given யூஸ் பண்ணணும். given என்னது எனக்கு A cap B equal to A. ஈக்குவேஷன் 2ல போய் நான் given யூஸ் பண்றேன். A cap B க்கு பதிலா நான் இங்க A போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா A is related to B ன்னு கிடைக்கும். அதுதான் நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. So A related to B எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. So converse part முடிஞ்சிருச்சு. ஓகே, 1 and 2 எடுத்து ப்ரூஃப் பண்ணியாச்சு, 1 and 3 எடுத்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 and 3. ஸோ 2 and 3 எடுக்கிறது தான் தேர்ட் சப்டிவிஷன்ல பண்ணியிருக்கேன். இது செகண்ட் ஒன், இது தேர்ட் ஒன். ஸோ இதையும் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு ப்ரூஃப் பண்ணணும்னா திரும்ப இம்ப்ளைஸ் பார்ட் கான்வர்ஸ் பார்ட்னு போயிட்டு இருக்கு. ஸோ கிவன்ல வந்து இதை கிவனா எடுத்துக்கணும், ப்ரூவ் தட்ல வந்து இதை ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்றதுக்கு நான் எதை யூஸ் பண்றேன் அப்படின்னா by using absorption law. Absorption law யூஸ் பண்ணி இதை ப்ரூஃப் பண்றேன். absorption law என்னன்னா A cap B equal to A. givenல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா A cap B க்கு பதிலா B போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்கு பதிலா B போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா A cap B ன்னு கிடைக்கும், which is equal to A. அப்ப A cap B equal to A தானே ப்ரூஃப் பண்ணும். ஸோ அப்ப எனக்கு வந்துருச்சா A cap B equal to A. முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கான்வர்ஸ் பார்ட். இது ரொம்ப ஈஸியா இருக்கு. only by using absorption. இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்ப it is the GLB of this, this is the LUB of this ன்னு போட்டு நீங்க அதெல்லாம் எழுதணும் ஃபுல்லா. அது இல்லாம சிம்பிளா அப்சார்ப்ஷன் லா வச்சே ப்ரூஃப் ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டு ப்ரூவ் செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ அதே மாதிரி கான்வர்ஸ் பார்ட்லயும் அப்சார்ப்ஷன் லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயும் கிவன் அந்த அப்சார்ப்ஷன் லால போய் கிவன் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு தேவையான ப்ரூஃப் கிடைச்சிருது கான்வர்ஸ் பார்ட்டுக்கு. அது பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து கன்சிஸ்டன்சி லா. கன்சிஸ்டன்சி லா வித் ஸ்டேட்மெண்ட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல அடுத்தடுத்து வர தியரம்ஸ்ல யூஸ் ஆகும். பெருசா இருக்குன்னு இதை பார்க்காதீங்க, ஒண்ணுமே கிடையாது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இம்ப்ளைஸ் கான்வர்ஸ் போட்டாலே உங்களுக்கு தியரம் பெருசா தான் தெரியும். நீங்க இம்ப்ளைஸ் கான்வர்ஸ் போட்டு கிவன் தட் டு ப்ரூவ் தட் எழுதி எழுதி செய்யும் போது ஒரே எழுதுறதுல தான் திரும்ப திரும்ப எழுதுறீங்க. சின்ஸ் இட் இஸ் த GLB ஆஃப், சின்ஸ் இட் இஸ் த LUB ஆஃப், அதை தான் திரும்ப திரும்ப எழுதுறீங்க ஒவ்வொரு தரையும். அதனால ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த வேர்டிங்ஸ் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூவா இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும் பாக்குறதுக்கு. திரும்ப திரும்ப இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த அவ சொன்னதான் திரும்ப திரும்ப சொல்றாங்கன்றது உங்களுக்கு புரிய வரும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நீங்களா செஞ்சிருவீங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்.